வடகாஞ்சி தெங்காஞ்சி காஞ்சிபுரம் விட்டு கம்பேர் போய் கழுதெட்டு பண்ணிருவி கைப்பிடிச்சி வந்த நாடு கரிராமன் கோவல்லி மாதிரி அமரு கொண்டு வந்த நாடு தேக்கியல் அல்ல குத்தி தேக்கி அமரு கொண்டு வந்த நாடு சின்ன பெரிய அண்ணன் நடு மூணு பேரும் தங்கக்குள்ள கொண்டு வைங்க வெகுமான பத்து வைங்க. சித்த மருத்துவம்னு சொல்லும் பொழுது நம்ம இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் 5000 வருடத்துக்கு மேலான பழமையான ஒரு மருத்துவமாக எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக நம்ம தமிழ் பண்பாட்டோடு ஏய்ந்த ஒரு மருத்துவம். பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய மருத்துவத்தில் காணப்படுகின்ற பல்வேறு வகையான மருந்துகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். அந்த மருந்துகள் மற்றும் அந்த மருந்துகள் என்ன வகையில் செயல்படுகின்றது உடலில், அதே மாதிரி அந்த நோய்களை எல்லாம் எவ்வாறு குணமாக்குகிறது, என்னென்ன நோய்களை குணமாக்குகிறது என்பது போன்ற விஷயங்களை பற்றி தான் நீங்க நம்ம பேசுகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம பருத்தி விதை சூரணம் அப்படிங்கிற ஒரு மருந்து பற்றி தான் இன்னைக்கு பேசுகிறோம். இந்த பருத்தி விதை சூரணம் அப்படிங்கிற மருந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆண்மை குறைவு அந்த மாதிரியான நோயாளிகளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து மூல நோயாளிகளுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் உள்ள நபர்களுக்கும் இந்த மருந்தை நம்ம கொடுத்து அந்த நோய்களை எல்லாம் குணமாக்குறோம். இந்த பருத்தி விதைகள் அதிகமாக பார்த்தீங்கன்னா புரதச்சத்து, நார்ச்சத்து இது அதிக அளவில் இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி விதை இயல்பாகவே அதில் கொழுப்பு சத்து இருக்குது, புரியுதுங்களா? அப்போ இந்த பருத்தி விதை சூரணத்தை நம்ம கொடுத்து இந்த மூல நோய்கள், மலச்சிக்கல் பிரச்சனைகள், அதாவது அடிக்கடி மலக்கட்டு ஏற்படுகின்ற தன்மை அந்த மாதிரி நோயாளிகளுக்கு எல்லாம் நம்ம கொடுக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிபி, ரத்த அழுத்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிபி பேஷண்ட்டுக்கு இந்த மருந்து நம்ம கொடுக்குறோம். குறிப்பாக அந்த ரத்த நாளங்களை விரிவடை செய்து அந்த பிபியை சீராக்குகின்ற ஒரு தன்மையை இந்த பருத்தி விதை சூரணமானது செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடலுக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த பருத்தி விதை சூரணம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த அதில் இருக்கின்ற சில அந்த புரோட்டீன் சத்துக்கள், அந்த நார்ச்சத்துக்கள் எல்லாம் அந்த அளவுக்கு இதை துணை புரிகின்றன. இதில் நார்ச்சத்து ஒரு ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவில் இருப்பதன் காரணமாக மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மாதிரி நடந்திருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டீன் அதிகமாக இருப்பதன் காரணமாக இது உங்களுக்கு உடல் பலத்தை கூட்டுகிறது. அதாவது ஆண்மை குறைவு நோயாளிகளுக்கு இந்த பருத்தி விதை சூரணத்தை நாம் அதிக அளவு கொடுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பருத்தி விதையிலிருந்து செய்கின்ற பாலை வந்து நிறைய பேர் வந்து அடிக்கடி சாப்பிட்டு வருவாங்க. ஏன்னு சொன்னா அது பலத்தை கொடுப்பதற்காக இந்த ஆண்மை குறைவு பிரச்சனைக்காக அதை கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பருத்தி விதை சூரணத்துக்கு கோலை கட்டு செய்யும் இருக்கின்றது. அதே சளி பிடிச்ச நபர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது அந்த கோலையை வெளியேற்றுகின்ற ஒரு தன்மையெல்லாம் இந்த பருத்தி விதை சூரணமாக செய்யுது. ஆகவே இந்த பருத்தி விதை சூரணத்தை நாம பயன்படுத்தி இந்த நோய்களை எல்லாம் நம்ம குணமாக்கி கொள்ளலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிவனார் வேம்பு சூரணம். சிவனார் வேம்பு சூரணம் அப்படின்னு நம்ம இந்த பேர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரியான நோய்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதிகமான நோயாளிகள், அதாவது எந்த கேட்டகரியில கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்களுக்கு தான் அதிகமா இந்த சிவனார் வேம்பு சூரணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சில வகையான கிருமி தொற்று இருந்தாலும் இந்த சிவனார் வேம்பு சூரணத்தை கொடுக்குறோம். ஆனால் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி எக்ஸிமா, சோரியாசிஸ், அந்த அர்டிகேரியா ரேஷஸ், இச்சிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உடல் முழுவதும் வருகின்ற அந்த படைகள், படர்தாமரை, அதே மாதிரி அரையிடைக்குள் வருகின்ற அந்த படைகள், அதே மாதிரி ஸ்கேபிஸ் போன்ற நோய்களுக்கு எல்லாம் இந்த சிவனார் வேம்பு சூரணத்தை நாம் கொடுக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொடுதலைக்கும், அதாவது பொடுகு பார்த்தீங்கன்னா தலையில அந்த மாதிரியான பொடுகு தொல்லைக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனைகளுக்கு இந்த சிவனார் வேம்பு சூரணத்தை நாம் கொடுக்கிறோம். ஆகவே இந்த சூரணத்துடன் இன்னும் சில இணைமருந்துகள், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல அந்தந்த நோய்களுக்கு தகுந்தால் போல் இந்த மருந்துகளை நாம இணை மருந்துகளோடு சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த நோயை வேகமாக குணமாக்குகின்ற ஒரு தன்மையை இந்த சிவனார் வேம்பு சூரணமாக கொடுக்கிறது. ஆகவே இந்த சிவனார் வேம்பு சூரணம் பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கின்ற கெட்ட பொருள்களை எல்லாம் வெளியேற்றுகின்ற ஒரு தன்மையை செய்கிறது. அதாவது சில பேருக்கு அந்த ஸ்கின்ல கூட ஒரு இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய தன்மை இருக்கு. அதே மாதிரி மருக்கள், பால் மருக்கள், இது மாதிரியான பிரச்சனைகள், தேமல் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் அதே மாதிரி மங்கு பார்த்தீங்களா, லேடிஸ்க்கு அதிகமாக மங்கு இந்த மாதிரி அந்த மாதிரியான நோயாளிகளுக்கும் இந்த சிவனார் வேம்பு சூரணமானது நல்ல ஒரு பலனை கொடுக்கிறது. அதற்கு தகுந்தால் போல் உள்ள இணை மருந்துகளை நாம் சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த நோய்களை வேகமாக இந்த சிவனார் வேம்பு சூரணம்
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கின்ற சில வகையான இன்ஃபெக்ஷன், அதாவது நம்ம ஏதாவது ரத்தத்துல இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரியான நோயாளிகளுக்கும் இந்த சோனார் சோளத்தை நம்ம கொடுக்கின்றோம். அப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இது டோட்டலா உடல் முழுவதும் பரவுகின்ற அந்த தன்மை இருக்கின்ற ஒரு காரணத்தினால், அதாவது ரத்தம் வந்து உடல் முழுவதும் போகின்ற ஒரு காரணத்தினால் எந்த உறுப்புகளில், அதாவது இப்போ சப்போஸ் உங்களுக்கு கல்லீரலிலே ஒரு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுது இந்த சூடான சோளத்தை லேசாக சேர்த்து நம்ம அது கூட உள்ள இடைமருந்து கூட நாம் சேர்த்து கொடுக்கும்போது அந்த நோய்களின் குணமாக்குகிற ஒரு தன்மையை நாம் வந்து பார்க்க முடியுது. ஆகவே இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கின்றது. பொதுவாகவே இது ஒரு இன்ஃபெக்டிவ் டைப் டிசீஸ்ல எல்லாத்துலேயுமே இந்த மருந்து நம்ம சேர்த்து சேர்த்து கொடுக்கலாம். அந்த இடைமருந்து கூட தான் ஏற்கனவே நாம் சொன்னது போல அந்த இடைமருந்து கூட சேர்த்து கொடுக்கும்போது அந்த நோய்களை எல்லாம் வேகமாக குணமாக்குகின்ற ஒரு தன்மையை இந்த சோனார் கொடுக்கிறது. அதுவே அந்த மருந்துகளை கொடுத்து நம்ம குணமாக்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு நம்ம சொல்லணும்னா திப்பிலி சூர்ணம். திப்பிலி சூர்ணம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது நம்ம சூர்ணமாக தனியாக நம்ம இது கொடுக்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு கோலை அகற்றி செய்கிறதுன்றது, அதே மாதிரி உள்ளுக்குள்ள போய் இது வேலை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கோலை எவ்வளவு பிரச்சனை செய்தாலும் அது வெளியேறுகின்ற ஒரு தன்மையை இது ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இதுக்கு கோலைக்கட்டு, தோல் கம்மல், தொண்டைக்கட்டு, வறட்டிருமல் இது மாதிரியான நோயாளிகளுக்கு இந்த மருந்தை அதாவது அந்த தேன் போன்ற போது நம்ம சேர்த்து கொடுக்கலாம். அப்புறம் அந்த நோய்களுக்கு தகுந்தாற் போல் இன்னும் சில இடைமருந்துகளை இந்த திப்பிலி சூரணத்தோடு சேர்த்து நாம் கொடுக்கும்போது அந்த நோய்களை எல்லாம் நம்ம குணமாக்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கறதுக்கு மிக முக்கியமான மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு கஷாயம். புரியுங்களா? இந்த மிளகு கஷாயம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிளகு நம்ம நிறைய மருந்து தயாரிச்சாலும் மிளகு கஷாயத்தை நம்ம இங்க நம்ம கொடுக்கும்போது இந்த மிளகு கஷாயம் ஒரு சிறப்பு வாய்ந்த மருந்தாக இருக்கிறது. இந்த மிளகு கஷாயம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஜீரண பிரச்சனைகளுக்கு இந்த மிளகு கஷாயத்தை நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி 10 மிளகு இருந்தால் பகைமை வீட்டில் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு பழமொழியை நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் உடலில் ஏதாவது நச்சுப்பொருட்கள் உடலில் இருந்தாலும் அல்லது வெளியில் இருக்கிற ஏதாவது நச்சுக்கள் உடலில் சேர்ந்தாலோ அந்த நச்சுக்களை வெளியேற்றுவதற்குண்டான வேலையை ஆரம்பத்திலே செய்கிறோம். அப்ப நீங்க ஒரு 10 மிளகு வச்சுக்கிட்டு நீங்க எங்க வேணாலும் போய் சாப்பிடலாம். அந்த சாப்பிட்டுட்டு உடனே அந்த 10 மிளகு சாப்பிட்டு ஏதாவது ஒரு உணவுல தவறுதலாக ஏதாவது விஷத்தன்மை இருந்தாலோ அல்லது வேண்டுமென்றே அதில் ஏதாவது கலக்கப்பட்டு இருந்தாலோ அந்த தன்மைகளை எல்லாம் அந்த நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றுகின்ற ஒரு தன்மை இந்த மிளகுக்கு இருக்கிறது. அதனாலதான் நம்ம சொல்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடம்பில் ஏற்படுகின்ற பல்வேறு வகையான எச்சிங் பிரச்சனைகள், அதே மாதிரி இருமல், தும்மல், சைனசைட்டிஸ் போன்ற நோய்களுக்கெல்லாம் இந்த மிளகு கஷாயத்தை நாம் கொடுக்கலாம். அப்புறம் ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் இந்த மருந்தை நாம் கொடுக்கலாம். புரியுதா? அப்புறம் நிமோனியா, டியூபர்குலோசிஸ் போன்ற நோய்களுக்கும் அதனுடைய தன்மையை குறைப்பதற்காக இந்த மிளகு கஷாயத்தை அது கூட இன்னும் சில இறை மருந்துகளை நாம் சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த மிளகு கஷாயம் ஒரு சிறந்த ஒரு மருந்தாக இருக்கின்றது. அடுத்தபடியாக இந்த மிளகு கஷாயத்தை கொடுத்து என்ன நோய்களை குணமாக்கலாம்? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல அரிப்பு ஏற்படுகின்ற ஒரு தன்மையெல்லாம் இருக்கும். அந்த அரிப்பை போக்குகின்ற ஒரு அருமருந்தாக இந்த மிளகு கஷாயம் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மிளகு கஷாயத்துடன் அந்த அரிப்பு இருக்கின்ற நோயாளிகளுக்கு இன்னும் சில மருந்துகளை சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த அரிப்பு எப்பொழுதும் மறுவிடாமல் தடுத்து செய்வதற்குண்டான ஒரு வேலையை இந்த மிளகு கஷாயமானது செய்கிறது. ஆகவே இது ஒரு சிறந்த மருந்து. இதை நீங்க வந்து ஸ்வீட் எவ்வளவுதான் நீங்க சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கலாம், சில பேருக்கு சளி பிடிச்சி பார்த்தீங்களா? அதே மாதிரி வெளி இடத்துல வெளிப்பிரயாணத்துக்கு எங்கேயாச்சும் போனா சளி பிடிச்சிக்கும். அப்ப இந்த மிளகு கஷாயத்தை நம்ம பவுடராக எடுத்து கொண்டு போய் அந்த சுடுதண்ணியில் நம்ம அந்த கஷாயமாக செய்து நம்ம கொடுக்குறோம். அதாவது இப்பெல்லாம் நிறைய இடத்துல இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்லாம் இருக்கு. அதை வச்சு நம்ம செய்து உடனே சாப்பிடும் பொழுது அதில் இருக்கின்ற எந்த பிரச்சனையும் வருவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த மிளகு கஷாயம், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெளியிடங்களுக்கு நாம் செல்லும் நிறைய உணவுகளை எல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரியான தருணங்களில் இந்த மிளகு கஷாயத்தை வந்து அடிக்கடி வைத்து சாப்பிடும் பொழுது அந்த உணவுகளிலால் வருகின்ற கேடுகள் இந்த மிளகு கஷாயம் சாப்பிடுவதால் தடுக்கப்படும். அப்ப இது ஒரு அருமருந்து என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா உடலை பாதுகாக்கின்ற ஒரு தன்மையை இந்த மிளகு கஷாயம் உங்களுக்கு கொடுக்கிறது. அப்ப அந்த மிளகு கஷாயம் அந்த உடலுக்கு ஒரு பாதுகாப்பை தந்து ஒரு அரணாக இருக்கின்ற காரணத்தினால் இது ஒரு சிறந்த ஒரு ஆன்டிடோட் என்று நாம் அதை சொல்லுவோம். ஆன்டிடோட் என்று சொல்லும்போது இது அந்த அந்த வகையில் செயல்படுகின்ற தன்மையின் காரணமாக அப்படி சொல்லுகிறோம். ஆகவே இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மிளகு கஷாயம் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா
தும்மல், மூக்கடைப்பு, இருமல், இது மாதிரியான நோயாளிகளுக்கு மிளகு கஷாயத்தை அடிக்கடி அருந்தி வரும்பொழுது இந்த உடலில் சளி சேருகின்ற தன்மையெல்லாம் படிப்படியாக குறைகிறது. எப்பொழுதும் சளி சேராத இந்த மிளகு கஷாயம் சாப்பிடுவாங்க. இப்ப ஏன்னு சொன்னா இந்த மிளகு கஷாயத்தை பார்த்தீங்கன்னா குறிப்பாக நோய் இருப்பவர்களும் சாப்பிடலாம், இல்லாதவர்களும் சாப்பிடலாம். ஏனென்று சொன்னால் அது ஒரு அ உடலுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மட்டுமல்லாமல், அந்த உடலுக்கு எந்தவித ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளே வரவிடாமல் செய்வதற்குண்டான ஒரு வேலை செய்யுது. இது இயல்பா பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு சளி பிடிச்சுதுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு இடத்துல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சது. இந்த மிளகு கஷாயத்தை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது, அப்ப யாருக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சளி பிடிச்சாலும் உங்களுக்கு சளி பிடிக்காது. ஏனென்று சொன்னால், அது ஒரு பாதுகாப்பானாக இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே சொன்னது போல இங்கேயும் வந்து மிளகு கஷாயம் செய்யப்படுது. ஆகவே இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறது. இதை நம்ம வாங்கி சாப்பிடுவோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு மருந்து சிவனார் அமிர்தம். இந்த சிவனார் அமிர்தம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இது நிமோனியா, டியூபர்குலோசிஸ், அதே மாதிரி பிராங்கியல் ஆஸ்துமா, இது மாதிரியான நோயாளிகளுக்கு இந்த மருந்தை நம்ம கொடுத்து, அது கூட இன்னும் சில இணை மருந்துகளை நாம் சேர்த்து கொடுக்கும் பொழுது, அந்த நோய்களை வேகமாக இந்த மருந்தானது குறைக்கின்றது. அதற்கு அடுத்தாற்போல் பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷனை தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறது. தோல் நோய்களுக்கும் இந்த மருந்தை நம்ம கொடுக்கிறோம். அது கூட நம்ம ஏற்கனவே சொன்னது போல, என்ன மாதிரியான தோல் நோய்கள் வந்திருக்கின்றது, அதற்கு தகுந்தால் போல உள்ள இணை மருந்துகளை சேர்த்து கொடுக்கும் பொழுது, அந்த நோய்களை இது வேகமாக குணமாக்குகின்ற ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால் எப்படி சார் அது வந்து கபநோய்களுக்கு அதை குணமாக்குது. இதே மாதிரி கபநோய்கள் என்று சொன்னால் ஆஸ்துமா, சைனசைட்டிஸ், அதே மாதிரி ஹெட்டேக்கு, இன்னும் சில பிரச்சனைகள் அதாவது அந்த நிமோனியா, டியூபர்குலோசிஸ் போன்ற நோய்களுக்கெல்லாம் நம்ம இதை கொடுக்கிறோம். அப்ப அதுக்குண்டான இணை மருந்துகள் இப்ப ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லையும் கொடுக்குறோம். ஸ்கின்ல எந்த நோய்கள் வந்தாலும் சரி, எக்ஸிமா வந்தாலும் சரி, அல்லது ரேஷஸ் வந்தாலும் சரி, படர்தாம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பல்வேறு வகையான தோல் நோய்களுக்கு இது நம்ம கொடுக்குறோம். அப்ப அந்தந்த நோய்களுக்கு தகுந்தாற் போல் உள்ள இணை மருந்துகளை சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த நோயை இது குணமாக்குகிற ஒரு தன்மையை ஏற்படுத்துகிறது. அவ்வளவுதான் அதனுடைய விஷயம். அதனாலதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் சித்த மருத்துவத்தை பொறுத்தளவில் ஒரு மருந்து பல நோய்களை குணமாக்குகின்ற ஒரு தன்மை எல்லாம் இருக்கின்றது. அப்ப அந்த பல நோய்களை குணமாக்கும் பொழுது அந்தந்த நோய்களுக்கு தகுந்தாற்போல் உள்ள இடைமருந்துகளை இதோடு சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த வேலையை ஒழுங்காக செய்து அந்த நோயை வேகமாக குணமாக்குகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? அப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு உடம்பு ஃபுல்லாவே உங்களுக்கு கருப்பு கருப்பாக ஒரு வளையம் போன்ற ஒரு அமைப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அது ஸ்கின் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. மருக்கள் போன்று இருக்கும். ஆனால் மருக்களாக இருக்காது. மச்சம் போல இருக்கும். ஆனா மச்சமாக இருக்காது. கொஞ்சம் லேசா ஸ்கின் எரப்ஷனா இருக்கும். அதுதான் ரொம்ப கருப்பு கருப்பா ஸ்கின் எரப்ஷன் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இன்னும் சில பேர் அந்த பால் மருக்கள் போன்ற நோய்களுக்கும் இது கூட இன்னும் சில இறைமருந்துகளை சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த நோய்களை எல்லாம் இது வேகமாக குணமாக்குகிற ஒரு தன்மையை பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன நோய்களுக்கு நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசோகப்பட்டை சூர்ணம். இது வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நம்ம யாருக்கு கொடுக்கிறோம், இது ஒரு மகளிருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறது. மகளிர் என்று சொன்னால், அந்த கர்ப்பப்பை நோய்கள், அதாவது கர்ப்பப்பையில் ஏற்படுகின்ற பல்வேறு வகையான நோய்கள். அது அந்த செர்விக்ஸ்ல ஏற்படுகின்ற கேன்சராக இருக்கட்டும், அல்லது உள்பகுதியில் ஏற்படுகின்ற அந்த மியூக்கஸ் மெம்பரேன்ல ஏற்படுகின்ற பல்வேறு வகையான கட்டிகள், பிசிஓடி போன்ற பிரச்சனைகள். அதே மாதிரி அந்த பகுதியில் ஏற்படுகின்ற அந்த மியூக்கஸ் மெம்பரேன் அலர்ஜி கண்டிஷன்ல ஏற்படுகின்ற ஒரு தன்மை. அதே மாதிரி அந்த உள்பகுதியில் ஏற்படுகின்ற கட்டிகள், அப்புறம் அதிகமான ரத்தப்போக்கு வருகின்ற ஒரு தன்மை. இது மாதிரியான நோயாளிகளுக்கு இந்த அசோகப்பட்டை சூர்ணத்தை நாம் கொடுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சினைப்பையில் ஏற்படுகின்ற பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கும் இந்த அசோகப்பட்டை சூர்ணத்தை நாம் கொடுக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க கர்ப்பப்பை நோய்களுக்கு உண்டான ஒரு மருந்தாக இருக்கிறது. ஆனால் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நாம் ஏற்கனவே சொன்னது போல, என்ன நோய்கள் ஏற்பட்டிருக்கிறதோ அதற்கு அதாவது நிறைய பேருக்கு மென்சுரல் டிஸார்டர்ஸ்லாம் இருக்கும். அதாவது அந்த பீரியட்ஸ் டைம் தள்ளி தள்ளி போகும். 25 நாள் இருக்கும், 30 நாள், 40 நாள், 50 நாள் அது இப்படிலாம் மாறி மாறி இருக்கும். 3 மாசத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் போறவங்களா இருப்பாங்க. இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும். இர்ரெகுலர் மென்சுரேஷன் என்று நம்ம சொல்லுவோம். அந்த மென்சுரல் சைக்கிள் வந்து இர்ரெகுலரா இருக்கிறவங்களுக்கு இந்த அசோகப்பட்டை சூர்ணத்தை நம்ம கொடுக்கலாம். குறிப்பாக இந்த அசோகப்பட்டை சூர்ணத்தை என்ன கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு இருக்குது, என்ன குறிகுணங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, என்ன சிம்டம்ஸ் அவர்களுக்கு தெரியுது, என்ன சைன்ஸ் அவர்களுக்கு தெரிகிறது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் ஆராய்ந்து டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் செய்து அதன் மூலமாக நம்ம டயக்னோசிஸ் ஒரு முடிவு செய்து ஒரு முடிவுக்கு வந்து
அதற்குண்டான இணை மருந்துகளை இந்த அசோகப்பட்டை சூர்ணத்துடன் நாம் சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த நோயை வேகமாக குணமாக்குகின்ற ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கலாம். ஆகவே இது ஒரு சிறப்பு வாய்ந்த மருந்து என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளம்பெண்களுக்கு அடிக்கடி ஏற்படுகின்ற அந்த பிசிஓடி பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கின்றது. இதை நம்ம கண்டிப்பா அதுக்குண்டான ஒரு இறை மருந்துகளை சேர்த்து கொடுத்து விட்டோம்னு வச்சுங்களேன், பிசிஓடிங்கிற பிரச்சனை வராது. அந்த பிசிஓடி பிரச்சனால தான் நிறைய பேர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதாவது மென்சுரல் சைக்கிள் இர்ரெகுலரா இருக்கிறது. அதே மாதிரி உதிரப்போக்கு அதிகமாக வருகின்ற ஒரு தன்மை. இது மாதிரியான பல்வேறு வகையான நோயாளிகளுக்கு அதற்கு தகுந்தால் கூட இணை மருந்துகளை சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த நோய்களை எல்லாம் இது குணமாக்குகிறது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை லேகியம். தூதுவளை லேகியம் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது குறிப்பாக இங்க நம்ம என்ன நோயாளிகளுக்கு நம்ம அதை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இதை கொடுக்கிறோம். அதே மாதிரி தொண்டையில் ஏற்படுகின்ற கோழைக்கட்டு, குரங்கம்மல், இருமல், இறைப்பு, அதே மாதிரி அடிக்கடி மூச்சு வாங்குகின்ற ஒரு தன்மை, அதே மாதிரி நிமோனியா போன்ற நோயாளிகளுக்கும் இந்த மருந்தை நாம் கொடுக்கிறோம். குறிப்பாக இது ஒரு கபம் சார்ந்த நோய்களுக்கு, நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கு, அதில் என்ன மாதிரியான நோய்களாக இருந்தாலும் சரி அந்த நோய்களுக்கு இந்த மருந்தை நாம் கொடுத்து அந்த நோய்களை எல்லாம் குணமாக்குகிறோம். ஆகவே இது ஒரு சிறந்த மருந்து. ஏன்னு சொன்னால் இந்த தூதுவளையை நம்ம கஷாயத்தை வச்சு சாப்பிட்டாவே அது சூப்பரா வேலை செய்யும். நம்ம லேகியம் செய்யும் பொழுது அது கூட நிறைய மருந்துகளை நாம் சேர்க்கணும். நிறைய மூலிகை சரக்குகளை அதுக்குள்ள சேர்க்கிறோம். அப்புறம் அந்த லேகியத்துடன் இன்னும் சில இணை மருந்துகளை அந்த நோய்களுக்கு தகுந்தாலும் நாம் சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த நோய்களை எல்லாம் வேகமாக குணமாக்குகின்ற ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்புறம் இது ஒரு தொண்டையில் ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கு இப்ப சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொண்டை கட்டு இருக்கும், அது குரலே மாறி போகின்ற ஒரு தன்மையெல்லாம் இருக்கும். அப்ப அந்த மாதிரியான நோயாளிகளுக்கும் இந்த தூதுவளை லேகியத்தை நாம் கொடுக்கும் பொழுது அந்த நோய்களை அது வேகமாக குணமாக்குகின்ற ஒரு தன்மையை பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி லேகியம். கண்டங்கத்திரி லேகியம் நம்ம அப்படின்னு சொன்னாலே பொதுவாகவே இது அந்த லங்ஸ் டிசீஸுக்கு தான் இது நம்ம மேக்சிமம் கொடுக்குறோம். அது குறிப்பாக அந்த ஆஸ்துமா நோயாளிகள், அதே மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கின்ற அந்த நபர்கள், அப்புறம் அந்த லாரிங்ஸ் பேரிங்ஸ்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நோயாளர்களுக்கு இந்த மருந்தை கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர்த்துக்கு நெஞ்சில் ரொம்ப காமன் கோல்டுன்னு சொல்லப்படுகின்ற அந்த சளி அதிகமாக கட்டுகின்ற தன்மையெல்லாம் இருக்கும். சாதாரணமாக ஒரு மழையில் கலைந்தாலோ அல்லது ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாலோ அவங்களுக்கு அந்த ரொம்ப தொடர்ச்சியா இருமல் தும்மல் தலைப்பிடிக்கின்ற தன்மை இருக்கும். ஜுரம் கூட விடும். அந்த மாதிரியான நோயாளர்களுக்கு இந்த கண்டங்கத்திரி லேகியத்தை கொடுக்கும் பொழுது அது அங்கு வேகமாக வினைபுரிந்து படிப்படியாக அந்த நோயினுடைய வீரியத்தை குறைத்து குணமாக்குகின்ற ஒரு தன்மையை இந்த கண்டங்கத்திரி லேகியம் மூலமாக நாம் பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி சூரணம். கீழா நெல்லி அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா உடனடியாக லிவர் தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த லிவர் டிசீஸுக்கு கீழா நெல்லி சூரணத்தை நம்ம கொடுத்து அந்த லிவரை ஒழுங்காக வேலை செய்து வைக்கவும் அந்த செல்களை புதுப்பிக்கவும் இந்த மருந்தானது உதவுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த லிவர் டிசீஸ் என்னென்ன டிசீஸ் வரும் அப்படின்னா மது புகை பழக்கத்தால் வருகின்ற பல்வேறு வகை மது பழக்கத்தால் சிரோசிஸ் ஆஃப் லிவர்லாம் வரும். அப்புறம் அந்த கல்லீரல் பாதிப்படைவதால் தான் ஜாண்டிஸ் போன்ற நோய்கள் எல்லாம் வருகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த கல்லீரல் பாதிப்படைந்தால் ஒரு 500க்கும் மேற்பட்ட வேலைகளை இந்த உடலில் செய்கிறது. அப்ப அந்த வேலைகள் எல்லாம் தடைபடுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இது மூலமாக இருக்கிறது பாதிப்படைந்தா. அதனால்தான் உடலில் இருக்கின்ற மிக முக்கியமான உறுப்புகள் கல்லீரல். இந்த கல்லீரல் தான் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு உறுப்பாக இருக்குது. மற்ற உறுப்புகள் எல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னு சொன்னா இந்த கல்லீரல் இருக்கின்ற உறுப்புகள் சேதம் அடைந்தாலும் சரி மீண்டும் புதிய செல்கள் உருவாகின்ற ஒரு தன்மையெல்லாம் இந்த கல்லீரலுக்கு இருக்கிறது. அதாவது அந்த செல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், உடனடியாக அந்த செல்லுக்கு நம்ம தகுந்த சிகிச்சை நாம் கொடுக்கும் பொழுது அந்த செல் பதிலாக புதிய செல்கள் உருவாகி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கின்ற ஒரு வேலையை இந்த கல்லீரலால் செய்கிறது. அந்த வகையில் இந்த கீழா நெல்லி சூர்ணமானது இந்த கல்லீரலுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கிறது. ஆகவே இந்த மருந்து நம்ம கீழா நெல்லி சூர்ணத்துடன் இன்னும் சில இறை மருந்துகளை எல்லாம் நாம் சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த
கல்லீரல் தொடர்பான அத்தனை நோய்களையும் இது குணமாக்குகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துகிறது. ஆகவே இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கின்றது. ஆகவே இந்த மருந்த நம்ம எப்படி கொடுக்கிறோம் என்று மட்டுமல்லாமல், இந்த லிவர் டிசீஸ் வந்துருச்சுனாவே நம்ம சில வகையான உணவுகளை எல்லாம் தவிர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். அப்ப அந்த உணவுகள் என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பலகாரங்கள், எண்ணெய் பதார்த்தங்கள், அதே மாரி இனிப்புகள், குளிர்பானங்கள், அதே மாரி அசைவ உணவுகள், குறிப்பாக அசைவ உணவுகள் கம்ப்ளீட்டா தவிர்க்கணும். ஏன்னா நெறைய பேரு செய்ற தப்பு என்னன்னா, இந்த கல்லீரல் பாதிப்புடையதால பசியின்மை ஏற்படும். ஆனால் அவர்கள் பசியின்மை காரணமாக அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்டா மாரி திருப்தி இருக்கும். அதனால நம்ம அடிக்கடி மட்டனாவது கொஞ்சம் சாப்பிடலாம், நான் வெஜிடேரியன் சாப்பிடலான்னு யோசனை பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு பசி இருக்காது மொத்தத்துல. இருந்தாலும் அவங்க மனசு வந்து அப்படி கேட்கும். அதனால சில பேர் சாப்பிட்டுருவாங்க. அப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா இன்னும் பாதிப்பு அதிகமாகத்தான் இருக்கும். ஆனா அசைவ உணவுகளை அறவே தவிர்த்தல் இந்த கல்லீரல் நோய்களுக்கு நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த கல்லீரல் நோய்களுக்கு வரும்போது குமட்டல், வாந்தி, பசியின்மை, வயிற்று உப்புசம், வயிற்று குறுமல், வயிறு பெரிதாக வீக்கமாக காணப்படுகின்ற தன்மை. அதுவும் பார்த்தீங்கன்னா, வலது புறத்தில் வந்து இந்த மாதிரியான தன்மை காணப்படும். இது மாதிரியான பல குறிகுணங்கள் இந்த நோயில் ஏற்படும். அப்ப அந்த நோய்களுக்கு தகுந்தாற்போல் இந்த கீழாநெல்லி சூர்ணத்துடன் சில இணை மருந்துகளை நாம் சேர்த்துக் கொடுக்கும்போது, அந்த நோய்களை எல்லாம் இது குணமாக்குகின்ற ஒரு தன்மையை இந்த கீழாநெல்லி சூர்ணமானது செய்கிறது. ஆகவே இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கின்றது. ஆகவே இதை கொடுத்து இந்த மாதிரியான நோய்களை எல்லாம் நம்ம குணமாக்கிக் கொள்ளலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம நெறைய பேர் நம்ம அதிகமா சாப்பிட்டுட்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா சாதாரணமாகவே ஒரு டானிக்காக அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது பார்த்தீங்கன்னா தேற்றான் கொட்டை லேகியம். இந்த தேற்றான் கொட்டை லேகியம் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, அ உடல் புஷ்டியாக இருப்பதற்கு, உடல் பலம் பெறுவதற்கு இந்த லேகியத்தை நம்ம கொடுக்கிறோம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பலகீனமான சூழ்நிலையில் இருப்பார்கள். அதே மாரி ரொம்ப பாடிக்கு வந்து ரொம்ப நரிஷ்மென்ட்டே இருக்காது. அந்த மாதிரியான நோயாளிகளுக்கு இந்த தேற்றாழை நம்ம கொடுக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இதை கொடுக்கும் பொழுது, அது கூட அந்த உடலை அ உயர்த்துவதற்கு, ப பலத்தை கூட்டுவதற்குண்டான இணை மருந்து கூட இந்த தேற்றான்கொட்டை லேகியத்துடன் நாம் சேர்த்து கொடுக்கும் பொழுது, அந்த அ பிரச்சனையை குணமாக்குகிறது. சால்வ் செய்கிறது. புரியுதுங்களா? அப்ப உடல் ரொம்ப புஷ்டியாக மாற்றுகிறது. இளைத்தவனுக்கு கொடுக்கலாம் தேற்றான்கொட்டை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறது. அதனால இளைத்த உறவினருக்கு இது ஒரு சிறந்த மருந்து. உடலுக்கு ஒரு டானிக்கான ஒரு மருந்தாக இந்த தேற்றான்கொட்டை லேகியம் இருக்கிறது. இது கூட அதற்குண்டான இணை மருந்துகளை சேர்த்துக் கொடுக்கும்போது அந்த வேலைகளை எல்லாம் இந்த மருந்தானது செய்கிறது. ஆகவே இப்ப நம்ம இந்த மருந்துகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வதற்கும், நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும் இந்த மருந்துகள் இத்தனை இருக்கின்றது. இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் ஒரு கூட்டு மருந்துகளாக சேர்த்து தான் சித்த மருந்துகள் எல்லாம் வேலை செய்கிறது. அப்படித்தான் வேலை செய்யும் பொழுதுதான் அந்த நோய்களை படிப்படியாக குறைத்து முழுவதுமாக குணமாக்குகின்ற ஒரு தன்மையெல்லாம் அந்த சித்த மருந்துகளுக்கு இருக்கின்றது என்பது போன்ற விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் சித்த மருந்துகளில் நம்ம சிங்கிள் டக்காக உழுது நோயை குணப்படுத்துகிறோம். அதே வேளையில் நம்ம பல மருந்துகளை நம்ம சேர்த்து அதற்கு தகுந்த இடி மருந்துகளோடு சேர்த்து கொடுக்கும்போது, அது ஒரு காம்பினேஷனாக வேலை செய்யும்போது, அது நல்ல விதமான ஒரு அ வேலையை அந்த உறுப்புகளுக்கும், உடல் உறுப்புகளுக்கும் மற்ற பாகங்களுக்கும் செய்து அந்த நோயை முற்றிலுமாக குணமாக்குகின்ற வேலையை செய்கிறது. ஆகவே இப்படி நம்ம கொடுக்கும் பொழுது அதில் நிறைய பலன்கள் கிடைக்கின்றன. ஆனால் நம்ம இந்த மருந்துகள் எல்லாம் சொல்வது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தெரிந்து கொள்வதற்காகத்தான் சொல்கிறோம். நீங்களாகவே போய் கடைகளில் வாங்கி சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு, சித்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் தான் இந்த மருந்துகளை எல்லாம் ஏன்னு சொன்னால் சித்த மருந்துகளுடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் இந்த மருந்துகளை சாப்பிடும்போது, அவர் உங்களுக்கு உங்களுக்கு வந்திருக்கின்ற நோய் அதற்குண்டான குறிகுணங்களை ஆராய்ந்து, அதற்கு தகுந்த இணை மருந்துகளை சேர்த்து கொடுப்பார். இப்போ ஒரு கூட்டு மருந்துகளாக கொடுக்கும் பொழுது, அந்த நோய் வேகமாக குணமாகின்ற ஒரு தன்மை ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம நீங்களாக சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு, சித்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்கிறோம். அப்படியே நீங்கள் செய்யுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நமது நிகழ்ச்சியில ஒரு காலர் வந்துருக்கார். அவர்ட்ட பேசிடலாம். ஹலோ. வணக்கம் சொல்லுங்க. எங்கேருந்து பேசுறீங்க? ம். அப்படியா? சரிங்க. சரி. ம். ஆ அப்படியா? மார்த்தாண்டமா? சொல்லுங்க. ஆ சரி, சரி. ம். ம். சரி, சரி.
ஓ! ஆமா. வெண்படை மாரி இருக்குங்களா? சரி. எத்தன வருஷமா இருக்குதுங்க? அப்படியா? சரி. அதுக்கு சில உணவு முறைகள்லாம் சொல்றேன். அத நோட் பண்ணிக்கங்க. அந்த பேச்சஸ் மட்டும் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு என்ன மாரியான மருந்துகள் குடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஆ அது பார்த்தா அதோட தன்மை தெரியும். ஆமா. அதுக்கு தகுந்த மாரி நம்ம சொல்லலாம். உணவு பொருட்கள் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. உணவு பொருட்கள் பார்த்தீங்கன்னா, கம்பு, சோளம், கருவாடு, மீன், கோழி, முட்டை, கத்திரிக்காய், அவரைப்பருப்பு, தட்டைப்பயிறு, புளிப்பான உணவுகள், பேக்கில் செய்யப்படுகின்ற அந்த தின்பண்டங்கள், அதே மாரி ரெடிமேட் உணவுகள். ஆமா, கண்டிப்பா. இது மாதிரியான உணவுகளை எல்லாம் மேக்ஸிமம் தவிர்த்துடுங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா, வெள்ளாட்டுக்கறி, காடை, கௌதாரி இது மட்டும் சாப்பிடுங்க. எப்பயுமே குடிக்கிறது எல்லாமே சுடு தண்ணீயா பயன்படுத்துங்க. ஆமா, கண்டிப்பா. ஆமா. இது மாரி பயன்படுத்திக்கோங்க. அந்த பேச்சஸ் மட்டும் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு, என்ன மருந்து நம்ம சாப்பிடலாம்னு சொல்றேன். சரிங்களா? ஓகே. அடுத்தபடி இன்னொரு கால் இருக்காரு. அவரு ஹலோ. வணக்கம் சொல்லுங்க. எங்கேருந்து பேசுறீங்க? சென்னை தாம்பரமா? சொல்லுங்க. ஆ, சரி. கண்டிப்பா. அப்படிங்களா? சரிங்க, சரி. ஆ, அப்படியா? சரி, சரி. ஓ! இந்த முழங்கால் பகுதியிலிருந்து கீழ் பாதம் வரைக்குமே வலி இருக்கு. சரி. எவ்வளவு நாளா இருக்குங்க? 6 மாசமாவா? சரி. இதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்தீங்களா? ம். எடுத்தீங்க. ஆனா சரி அப்பப்போ வருது போகுது. சரி. சரி நான் சில மருந்தெல்லாம் சொல்றேன். உணவுப் பொருள சொல்றேன். அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடாதீங்க. மருந்துகள சொல்றேன். அத நோட் பண்ணிக்கங்க. ஆ உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், அகத்திக்கீரை, பாவக்காய், புளிப்பு, ரெடிமேட் உணவுகள், பேக்கில் செய்யப்பட்ட உணவுகள், அதே மாரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள், பேக்கட் ஐட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. நான் வெஜிடேரியன்ல பார்த்தீங்கன்னா, வெள்ளாட்டு கறி, காடை, கௌதாரி இது மட்டும் சாப்பிடுங்க. வேற எதுவும் யூஸ் சரிங்களா? ஆமா. கண்டிப்பா. ஆ, ஆ, ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்படியா? சரிங்க, சரி, சரி. மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ, ஆமா, ஆமா. கண்டிப்பா. திரிகடுகு சூரணம், அயகாந்த சிந்தூரம், ஆமா. குங்குலிய பருப்பு இது 3யும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கங்க. காலையில ஒரு வேளை, இரவு வேளையில ஒரு வேளை தேன்ல கலந்து 1 ஸ்பூன் சாப்பிடுங்க. ஆமா. அதே மாரி வாதம் அடைக்கும் மாத்திரை. இது வந்து காலையில ஒரு மாத்திரை, இரவு வேளையில ஒரு மாத்திரை. ஆமா. அதே மாரி கடுக்காய் மாத்திரை. ஆமா, ஆமா மாத்திரை. இது வந்து காலையில ஒரு மாத்திரை, இரவு வேளையில ஒரு மாத்திரை. ஆமா. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, வாதகேசரி தைலம். இது வந்து லேசா அந்த தைலத்த சூடு பண்ணிட்டு, இரவு வேளைகள்ல வந்து அந்த இடத்துல வலி இருக்கிற இடத்துல அப்ளை சரிங்களா? ஆமா. கண்டிப்பா. ஆமா. குளிக்கிறது, குடிக்கிறது எல்லாமே சுடு தண்ணீயா பயன்படுத்தணும். கண்டிப்பா. ம். அப்படியா? ம். சரிங்க, சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே, ஓகே. ஆஹ. சரி, சரி. இடையில ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. வணக்கம். அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சி முடிந்த பின்னரும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் எனது வாட்ஸ்அப் எண்ணான 9514325454 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும், உங்களுடைய நோய்களுக்கு உண்டான ஆலோசனைகளையும் பெறலாம். இந்த காணொளியை நீங்கள் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு உடனடியாக உங்களது உள்ளங்களிலும், இல்லங்களிலும் வந்து சேர்வதற்கு எங்களுடைய ஆன்லைன் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழுத்திவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். ஏனென்றால் இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வு காணொளி தினந்தோறும் வரும். அதை நீங்களும் பார்த்து மற்றவர்களையும் பார்க்கச் செய்து
அதிக ஆரோக்கியத்துடனும் அதிக ஆயுளுடனும் வாழ்ந்து இந்த உலகை ஒரு சூழலை ஏற்படுத்துவோம். வணக்கம்.